ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பற்றி ரிவீல் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் செப்பரேஷன் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாமே நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்த்து நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்படி ரிவீல் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கான முக்கியமான காரணம் யமுனா. ஸோ யமுனா தான் வந்து அந்த டைரியில் நிவின் எழுதினதை பார்த்துட்டு நிவின் கிட்ட வந்து சண்டை போட்டு கேட்டிருக்காங்க. பட் இதில் நிவின் வந்து இது எல்லாத்தையுமே சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லா வாழ்கிறாங்க. அது வந்து முன்னாடி போட்ட கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணி தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி ரிவீல் பண்ண இங்கே ஒரு சண்டை வந்திருக்காது இல்லையா? இப்போ ஹை வோல்டேஜ் ட்ராக் மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் மூவ் பண்ணுறதுக்காகவே வந்து ட்ராக்கை வந்து மேக் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல எப்படியும் வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மா வீட்டில் இருந்த மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் நாள் அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக செப்பரேஷன் ட்ராக் இருக்குது. அதுமாதிரி இந்த ஒன் டே மட்டும் இங்கே இருப்பாங்களா இருக்கும். அடுத்த நாள் வந்து இன்றைக்கி தான் வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி டே. முதல்ல வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்குது. வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி மேபி ரீயூனியன் ஆகிடுவாங்களோ. தாத்தாலாம் இருக்கார். ஸோ தாத்தா தான் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே நம்பிக்கை. கண்டிப்பாக பேசுவார். இந்த இடத்துல விஜயுமே கண்ணாமூச்சி ஆட்டாடுற மாதிரியே அவங்ககிட்ட சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு மொத்த சர்ப்ரைஸையும் வந்து அப்படியே சொதப்பிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே ஆஃபீஸில் ஒரு பக்கம் சர்ப்ரைஸ், கொடைக்கானல் சர்ப்ரைஸ், எல்லாத்தையுமே சர்ப்ரைஸாகவே வச்சு கடைசி வரைக்கும் சொதப்பி கொண்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல அவங்ககிட்ட கொஞ்சம் வெறுப்பாக பேசுகிற மாதிரி நீ வந்து கான்டாக்ட் முடிஞ்சது கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோனில் பேசும்போது காவேரிக்குமே புரியுது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களால அதை அக்செப்டும் பண்ண முடியல, விட்டு கொடுக்க முடியல. அவங்க அம்மாவுக்கு விட இப்போ வந்து நம்ம விஜய் எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால் கிளியராக புரியுது. கண்டிப்பாக இந்த ஒரு செப்பரேஷன் அவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் அழகான பாண்டிங் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ நிறைய அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். பட் இது பார்த்ததுமே இது எப்படா அந்த ட்ராக் ரிவீல் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு ரீசன் வந்து யமுனா கண்டிப்பாக நிவின் மூலியமாக தான் வரும்னு இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு வாய்ப்பே இல்லை இல்லையா? கான்ட்ராக்ட் பேப்பர் தாத்தா எடுத்து வச்சிருக்காங்க. அது மூலியமாக ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படியோ இந்த நிவின் மூலியமாக தெரிஞ்சிருக்குமோன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி நிவின் மூலியமாக யமுனாக்கு தெரிஞ்சு யமுனா வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு என்ன ப்ரோமோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து ஃபயராக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பாப்பா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.